டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே என்று கூறியவர். பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வே என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ஜேஎம் ஹீன்ஸ். செகண்ட் கொஸ்டின், பண்டங்களின் வகைகள். பண்டங்களின் வகைகள்: ஏ இன்றியமையாத பண்டங்கள், பி வசதி பண்டங்கள், சி ஆடம்பர பண்டங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தேர்ட் கொஸ்டின், தேவை நிகழ்ச்சியின் வகைகள் யாவை? தேவை நிகழ்ச்சியின் வகைகள்: ஏ விலை தேவை நிகழ்ச்சி, பி வருமான தேவை நிகழ்ச்சி, சி குறுக்கு தேவை நிகழ்ச்சி, விளம்பர தேவை நிகழ்ச்சி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடாகும் என்று கூறியவர். உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடாகும் என்று கூறியவர். ஆப்ஷன் சி ஜே.ஆர். ஹிக்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், புலனாகும் முதலீடுகளுக்கு எடுத்துக்காட்டு. புலனாகும் முதலீடுகளுக்கு எடுத்துக்காட்டு: ஏ கட்டிடங்கள், பி இயந்திரங்கள் உள்ளீடு இருப்புகள், சி தொழிற்கூடங்கள் சாலைகள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சிக்ஸ்த் கொஸ்டின், புலனாகா முதலீடுகளுக்கு எடுத்துக்காட்டு. புலனாகா முதலீடுகளுக்கு எடுத்துக்காட்டு: ஆப்ஷன் ஏ விளம்பர செலவுகள், தொழிலாளர் பயிற்சி. செவன்த் கொஸ்டின், விருப்பங்களின் வகைகள். விருப்பங்களின் வகைகள்: ஏ இன்றியமையாத பண்டங்கள், பி வசதி பண்டங்கள், சி ஆடம்பர பண்டங்கள், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. எய்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நிதி மூலதனம் பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்க. 1. பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு நிறுவனத்திற்கு தேவையான செல்வம் பணத்தின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. 2. பொதுவாக கடன்கள் மற்றும் பங்கு விற்பனை மூலமாகவோ உருவாக்கப்படுகிறது. இதன் முதன்மை நோக்கம் லாப நோக்கத்திற்காக செல்வத்தை குவித்து வைப்பது ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 சரி. 9th கொஸ்டின், ஒரு பொருளின் விலைக்கும் அப்பொருளின் அளிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குவது. ஒரு பொருளின் விலைக்கும் அப்பொருளின் அளிப்பிற்கும் உள்ள நேரடி உறவை விளக்குவது. ஆப்ஷன் ஏ அளிப்பு விதி. 10th கொஸ்டின், முரண்பட்டதை தெரிவு செய்க. ஏ ஆடம்பர பண்டங்கள், பி வசதி பண்டங்கள், சி அத்தியாவசிய பொருட்கள், சி விவசாய பொருட்கள். சரியான விடை ஆப்ஷன் டி விவசாய பொருட்கள். 11th கொஸ்டின், தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள் டேஸ் ஆக இருப்பதால். தெரிவுகள் எப்போதும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்டவையாக இருப்பதற்கு காரணம் வளங்கள். ஆப்ஷன் பி பற்றாக்குறையாக இருப்பதால். 12th கொஸ்டின், இயல்பெண் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர். இயல்பெண் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர். ஆப்ஷன் சி மார்ஷல். 13. கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் மூலம் இறுதிநிலை பயன்பாட்டை அளவிடலாம். ஆப்ஷன் ஏ TUN -TUN-1. 14. இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு எவ்வாறு இருக்கும்? இறுதிநிலை பயன்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு எவ்வாறு இருக்கும்? ஆப்ஷன் பி உச்சமாக இருக்கும். 15. ஹார்ஷன் முதல் விதி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஹார்ஷன் முதல் விதி இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. 16. கீழ்கண்ட விதியை தேவை விதி அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. 17. நுகர்வோர் எச்சம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். நுகர்வோர் எச்சம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். ஆப்ஷன் பி மார்ஷல். 18. தகு விலை ரூ.250 மற்றும் உண்மை விலை ரூ.200 உள்ளது. நுகர்வோர் எச்சத்தை காண்க. தகு விலை ரூ.250 மற்றும் உண்மை விலை 200 உள்ளது. நுகர்வோர் எச்சத்தை காண்க. ஆப்ஷன் டி 50. 19. சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது. சமநோக்கு வளைகோட்டின் அடிப்படையானது. ஆப்ஷன் ஏ தரவரிசை ஆய்வு. 20. தேவை நிகழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர். தேவை நிகழ்ச்சி என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர்.
ஆப்ஷன் டி மார்ஷல். 21 கீழ்காணும் எவற்றால் தேவை அதிகரிக்கும்? கீழ்காணும் எவற்றால் தேவை அதிகரிக்கும்? வரி அதிகரிப்பால், அதிக மானியம் வழங்குவதால், வட்டி வீதம் அதிகரிப்பதால், மக்கள் தொகை குறைவதால். சரியான விடை ஆப்ஷன் பி அதிக மானியம் வழங்குவதால். 22 கொடுக்கப்பட்ட தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்வதல் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட தேவை வளைகோட்டில் நகர்ந்து செல்லுதல் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தேவை விரிவு மற்றும் சுருக்கம். 23 மிக தேவை நிகழ்ச்சி உள்ள தேவை கோட்டின் வடிவமானது. மிகை தேவை நிகழ்ச்சி உள்ள தேவை கோட்டின் வடிவமானது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் டி மெதுவாக சரியும். 24 நுகர்வோர் சமநிலையில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடானது எவ்வாறு இருக்கும்? நுகர்வோர் சமநிலையில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடானது எவ்வாறு இருக்கும்? ஆப்ஷன் சி சமமாக. 25 சமநோக்கு வளைகோட்டை முதலில் தோற்றுவித்தவர். சமநோக்கு வளைகோட்டை முதலில் தோற்றுவித்தவர். ஆப்ஷன் டி எட்ஜ்வொர்த். 26 தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது அது. தேவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமமாக இருக்கும்போது அது. ஆப்ஷன் ஏ அழகு தேவை நிகழ்ச்சி. 27 சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கும் கோடானது இதனுடன் தொடர்புடையவை. சம அளவு திருப்தியை கொடுக்கக்கூடிய புள்ளிகளை இணைக்கும் கோடானது இதனுடன் தொடர்புடையவை. ஆப்ஷன் ஏ சமநோக்கு வளைகோடுகள். 28 சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எவ்வாறு அளவிடலாம்? சாதாரண தரவரிசை பயன்பாட்டை எவ்வாறு அளவிடலாம்? ஆப்ஷன் ஏ தரப்படுத்துதல். 29 சமநோக்கு வளைகோடுகள். சமநோக்கு வளைகோடுகள். ஆப்ஷன் டி எதிர்மறை சரிவுடையவை. 30 முதன்மை உற்பத்தி காரணிகளாவன. முதன்மை உற்பத்தி காரணிகளாவன. ஆப்ஷன் டி நிலம் மற்றும் உழைப்பு. 31 மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியினால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். ஆப்ஷன் சி மூலதனம். 32 தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர் யார்? தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர். ஆப்ஷன் சி நைட். 33 ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது. ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது. ஆப்ஷன் பி உற்பத்தி சார்பு. 34 நீண்டகால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? நீண்டகால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது? ஆப்ஷன் சி விகித அளவு விளைவு விதி. 35 சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர். சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர். ஆப்ஷன் டி சம உற்பத்தி வளைகோடு. 36 காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டது? காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் சி மாறா விகித விளைவு விதி. 37 கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல? ஆப்ஷன் பி இயங்குத்தன்மையுடையது. 38 ஓரலகு உற்பத்தி காரணி அதிகரிக்கும் போது கிடைக்கும் உற்பத்தி. ஓரலகு உற்பத்தி காரணி அதிகரிக்கும் போது கிடைக்கும் உற்பத்தி. ஆப்ஷன் ஏ இறுதிநிலை உற்பத்தி. 39 நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி. ஆப்ஷன் ஏ வளர்ந்து செல் விகித அளவு. 40 பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு. பொருளின் விலைக்கும் அளிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு. ஆப்ஷன் பி நேர்மறை. 41 சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி. சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி. ஆப்ஷன் பி சராசரி உற்பத்தியை விட குறைவாக இருக்கும். 42 நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன்
ஆப்ஷன் ஏ முழு வேலைவாய்ப்பு. 43 அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு. அமைப்புசார் வேலையின்மையின் இயல்பு ஆப்ஷன் சி இயங்கும் சமுதாயம். 44 மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி. மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளியின் இறுதிநிலை உற்பத்தி ஆப்ஷன் ஏ 0. 45 வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது. வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது ஆப்ஷன் சி அங்காடி விதி. 46 நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் டேஸ் கோட்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் எந்த கோட்பாடு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது? ஆப்ஷன் ஏ ஹெய்ன்ஸ். 47 வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய ஹீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு எவ்வாறு அழைக்கப்படும்? வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய ஹீன்ஸின் கோட்பாட்டின் அடிப்படை கருத்துரு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் சி விளைவு தேவை. 48 ஒரு குடிமை பணியாளராகவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் இயக்குநராகவும் பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டில் ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு குழுவுக்கு தலைவராகவும் இருந்தவர் யார்? ஆப்ஷன் பி ஜேஎம் ஹீன்ஸ். 49 தொன்மியம் பற்றி தவறானவை. தொன்மியம் பற்றி தவறானவை ஆப்ஷன் சி முரண்பாடுகளை கொண்டது முதலாளித்துவம். 50 சமநோக்கு வளைகோட்டு கோட்பாட்டை மதிப்பு கோட்பாட்டின் மறு வடிவமைப்பு என்னும் நூலில் விளக்கியவர். சமநோக்கு வளைகோடு கோட்பாட்டை மதிப்பு கோட்பாட்டின் மறு வடிவமைப்பு என்னும் நூலில் விளக்கியவர் ஆப்ஷன் சி ஆர்.ஜி.டி. ஆலன். ஜே.ஆர். ஹிக்ஸ் 1934.